விக்ரம் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக தேவையான எல்லா திங்ஸும் அழகாக எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டே இருக்கார். அங்கேருந்து அப்படியே வேதா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேதா பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க மனசாட்சி வந்து பேசுது. "என்ன உனக்கு விக்ரம் மேலே லவ் வந்துடுச்சா? நான் தான் சொன்னேன்ல உனக்கு அப்பயே" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாரு மனசாட்சியே நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லிட்டு இருக்காங்க. சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. பயங்கர சந்தோஷத்தோடு வேண்டிக்கிறாங்க. "எனக்கு விக்ரமை ரொம்ப பிடிச்சிருக்கு. விக்ரம் என் வாழ்க்கையில் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ தான் எனக்கு விக்ரம குடுத்த" அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு பூ எடுத்துகிட்டு வராங்க. விக்ரம் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டே இருக்காரு. அப்போ அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிற்கிறாங்க. "என்ன என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விக்ரம். "ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த பூவை கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. "ஆமாம் ஆமாம், அத்தை சொன்னாங்க இந்த பூவெல்லாம் உனக்கு வந்துட்டு கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி குடு குடு, அதை நான் பிச்சு உனக்கு நான் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அந்த பூவை வாங்கிட்டார். அப்படியே வேதா பார்க்குறாங்க. நாம ஒன்று நினச்சி பூ கொடுத்தா இவர் வேற ஒன்று புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "சரி சரி போ, எல்லாத்தையும் எடுத்து வை" அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டோடனே அப்படியே போகிறாங்க. "நீ போயிட்டு உள்ள காரில் உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. விக்ரமையே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே காரில் போகிறாங்க. "ஐயோ விக்ரம், கார் டோர் ஓப்பன் பண்ண முடியல" அப்படின்னு வேதா சொல்கிறாங்க. "என்னது ஓப்பன் பண்ண முடியலையா? இரு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வராரு. ஓப்பன் பண்ணிட்டாரு. "என்ன ஈஸியாக தானே இருக்குது, என்ன ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. இல்லை, ஓகே ஓகே, இப்போ ஓப்பன் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு வேதா உள்ளே வந்து உட்கார்றாங்க. விக்ரமும் உள்ளே வந்து உட்கார்றாரு. "சரி போகலாமா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. வரும்போது அப்படியே பார்க்குறாங்க. கண்ணாடியே பார்க்குறாங்க. விக்ரமையே பார்க்குறாங்க. "என்ன பண்ணிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. "ஒன்றும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் வந்துகிட்டே இருக்காங்க. விக்ரம் காரை ஓட்டிகிட்டே இருக்காரு. அப்படியே கண்ணாடியிலேயே பார்த்துட்டே இருக்காங்க. விக்ரமே பார்த்து பயங்கரமாக ரசிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக மனசுக்குள்ள நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு வராங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. வீடு வந்துடுச்சு. வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே "சரி வா, உங்கள் 2 பேக் இருக்குது, நீ ஒன்று எடுத்துக்கோ, நான் ஒன்று எடுத்துக்கிறேன்" அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. நான் எடுத்துக்கணுமா? நீங்களே எடுத்துக்கோங்க" அப்படின்னு வேதா சொல்கிறாங்க. "எடுத்துகிட்டு வா" அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே பேக் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. "நல்லபடியாக நீங்கள் வந்துட்டீங்களா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னம்மா எல்லாமே நல்லபடியாக நடந்ததா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கஜா. எல்லாமே நல்லபடியாக நடந்தது அத்தை. நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. "ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக பேசுகிறாங்க. "வேதா வந்துட்டா போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க. "என்ன வேதா வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா. "உன்னை பார்க்காம நான் எத்தனை நாள் இருந்துட்டேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா?" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "அதான் வந்துட்டேன்லம்மா, விடுமா, நீ ஃபீல் பண்ணாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லிட்டு இருக்காங்க. "விக்ரம் எப்படிடா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கேன், எல்லாமே அங்கே நல்லா நடந்தது, நல்லா பார்த்துக்கிட்டாங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. "சரி வாங்க வாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போய்ட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு தேவையான காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. "சரிம்மா, எனக்கு ஓவராக டயர்டாக இருக்குது, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் உள்ளே போகிறாரு. வேதாவை அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. "இப்போ பரவாயில்லையா? எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியாக நடந்ததா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே நல்லபடியாக நடந்ததும்மா" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்லிட்டு இருக்காங்க. வேதா சொல்லும்போது விக்ரமே அப்படி நினச்சி பார்க்குறாங்க. பயங்கரமாக விக்ரம பார்த்துட்டே இருக்காங்க. விக்ரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே போகிறாங்க. விக்ரம் குளிச்சுட்டு வெளியே வராரு. வேதாவும் போகிறாங்க. "என்ன, நான் போய் குளிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. விக்ரமையே பார்க்குறாங்க. "என்ன பார்த்து